இலங்கை அரசியல்ல முக்கியமான ஒரு விடயம் பதிவாகி இருக்கு. அது என்னன்னா, முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட 12 பேருக்கு எதிராக உடனடியான விசாரணைகளை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சட்டமா அதிபர் திணைக்களம் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. எதற்காக இந்த விசாரணை, எந்த வழக்குக்காக இந்த விசாரணை ஆரம்பிக்கப்படுது, அடுத்து என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். இது நியூஸ் டிகோட். கடந்த காலங்களில் நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்குன ஒரு சம்பவம் தான் உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல். இது தொடர்பான விசாரணைகள் எல்லாமே தீவிரமா நடந்துகிட்டு வருது. அந்த வகையில ஜனாதிபதி ஆணைக்குழுவோட அறிக்கையில பெயரிடப்பட்டிருக்கக்கூடிய முன்னாள் ஜனாதிபதி, அப்போ பதவி வகிச்ச பிரதமர், பாதுகாப்பு உயர் அதிகாரிகளுக்கு எதிராக உடனடியான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சட்டமா அதிபர் திணைக்களம் மூலமா குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ், அது மட்டும் இல்லாம பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் மாதவ தென்னகோன் ஆகியவர்களோட கையெழுத்தோட இது தொடர்பான ஒரு கடிதம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கு. ஜனாதிபதி ஆணைக்குழுவோட பரிந்துரைகளை ஆழமா ஆய்வு செஞ்சு அதை அடிப்படையா வச்சு இவங்க மேல சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இந்த கடிதத்துல சுட்டி காட்டப்பட்டிருக்கு. விசாரணை வளையத்துக்குள்ள வரக்கூடிய இந்த முக்கியஸ்தர்கள் ஜனாதிபதி ஆணைக்குழு அறிக்கையின்படி தங்களோட கடமையை தவறுனதா குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. இதன் காரணமா இவங்க எல்லார் மேலேயும் சட்டம் தீவிரப்படுத்தப்பட இருக்கதா இப்போ தகவல்கள் வெளியாகி இருக்கு. அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, 2 முன்னாள் ஜனாதிபதிகளுடைய பெயர் இந்த விசாரணை விடயங்கள்ல இடம்பெறது அப்படிங்கிறது அரசியல் ரீதியா ஒரு மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுது. எதிர்காலத்துல இது எதிர்கட்சிகளோட ஒரு அரசியல் ஆயுதமா மாறுமா, அப்படி இல்லைன்னா நீதியை நிலைநாட்டுறதுக்கான ஒரு முயற்சியா அப்படிங்கிறது இந்த விசாரணைகளோட அடுத்த கட்ட முன்னேற்றத்தை பொறுத்துதான் தீர்மானிக்கப்படும் அப்படின்னு சொல்லி இப்போ எதிர்வு கூறப்பட்டிருக்கு. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த காலத்திலிருந்தே குற்றச்செயல்களுக்கு எதிராக செயற்பட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இவர்களுடைய ஆட்சிக்கு முந்தைய ஆட்சிகள்ல நடந்த நிறைய குற்றச்செயல்கள் தொடர்பாகவும் இப்போ விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருது. அதற்கான சில வழக்குகளுக்கு உரிய தண்டனைகளும் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அதற்கு மிக முக்கியமான ஒரு உதாரணம் தான் பாராளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தியினுடைய வழக்குல கிடைக்கப்பெற்ற நீதி. இந்த மாதிரி பல குற்றச்செயல்களோட தொடர்புபட்ட அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், தனிநபர்களாக இருக்கட்டும், இந்த குற்றங்களோட தொடர்புபட்ட நிறைய பேரை இப்போ சட்டத்துக்கு முன்னுக்கு கொண்டு வர்றதுக்கான எல்லா செயற்பாடுகளையுமே தீவிரப்படுத்தி இருக்கக்கூடிய இப்போதைய அரசாங்கம். இந்த விடயம் மட்டும் இல்லாம நிறைய குற்றச்செயல்களோட தொடர்பு பட்டிருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், தனிநபர்கள், நிறைய நபர்களை இப்போ சட்டத்துக்கு முன்னுக்கு கொண்டு வர்றதுக்கான எல்லா செயற்பாடுகளையுமே இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் முன்னெடுத்து வருது. அந்த வகையில இப்போ இந்த விடயம் தொடர்பா, இந்த தாக்குதல் தொடர்பா நிறைய விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருது. கைதிகளும் இடம்பெற்று வருது. அதுலயும் பிள்ளையான் கைது செய்யப்பட்டு இப்போ தடுப்பு காவல்ல இருக்காரு. அது மட்டும் இல்லாம மிக அண்மையில சுரேஷ் சலே, அரச புலனாய்வு பிரிவோட முன்னாள் பணிப்பாளர் கைது செய்யப்பட்டு இப்போ அவர்கிட்டையும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருது. இந்த மாதிரியான பின்னணியில தான் அப்போ இந்த தாக்குதல் சம்பவம் நடந்த சந்தர்ப்பத்துல அப்போ ஜனாதிபதியா பதவி வகிச்சிருந்த முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, பிரதமரா பதவி வகிச்சிருந்த ரணில் விக்ரமசிங்க, அப்போ பாதுகாப்பு தரப்புல முக்கியமான பதவிகளை வகிச்சிருந்தவங்களுக்கு எதிராக இப்போ சட்ட நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ எதிர்வரும் நாட்கள்ல இவங்க குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு அழைக்கப்படலாம், விசாரணைகள் முன்னெடுக்கப்படலாம், வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்படலாம், இன்னும் என்னென்ன நடக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய விடயங்கள் இப்போ எதிர்பார்க்கவும் படுது. எதிர்வரும் ஏப்ரல் மாதத்துக்கு முதல்ல இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான ஏதாவது ஒரு விடயம் மக்களுக்கு நீதியா முன்வைக்கப்படும் அப்படின்னு சொல்லி நிறைய தரப்பினர் இப்போ தங்களோட எதிர்பார்ப்புகளையும் முன் வச்சிருக்காங்க. மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் கனுஷியா புஷ்பகுமார்.